practical steps to seeing in the vision realm. ஆவிக்குரிய தரிசனத்தை இல்லை ஆவிக்குரிய உலகத்தை நாம் காண்பதற்கான செயல்முறை வடிவங்கள் இல்லாவிட்டால் செயல்முறை திட்டங்கள் என்று சொல்லலாம். ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். முதலாவது, இந்த தரிசன உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு வெறும் உற்சாகம் மட்டும் இருந்தால் போதாது. நிச்சயமாய் இதை பசி தாகத்தோடு கூட நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அதான் முதல் ஸ்டெப், ஹங்கர் அண்ட் டிசையர். இதை பற்றி தான் லாஸ்ட் செஷனில் நான் நிறைய டீல் பண்ணேன். நான் ஒரு தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆர்வமும் ஒரு தாகமும் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் பொழுதுதான் பரலோகம் அதை அங்கீகரித்து அதனுடைய திட்டங்கள் தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்க்க முயற்சி செய்கிறது. ஸோ தரிசனத்தை கொடுப்பவர் ஆவியானவர், அதற்கு உதவி செய்கிறவர், பார்க்க உதவி செய்கிறவர் ஆவியானவர், அதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறவர் ஆவியானவர், அதை வியாக்கியானம் பண்ணி அதை நாம் வாழ்க்கையிலே அங்கீகரிக்கும்படியாக உதவி செய்கிறவரும் ஆவியானவர். அதனால் ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த தரிசன மண்டலமே இயங்குவது இல்லை. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால்தான் தரிசன மண்டலங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தரிசன மண்டலத்தை பார்ப்பதற்கு இல்லை தரிசனத்தை பார்ப்பதற்கு நாம் தயார் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு பசி தாகம் உள்ளவர்களை தான் நாம் இதற்கு ஆயத்தப்படுத்த முடியும். அடுத்தது, இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட். அதற்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த பாடத்திட்டத்தை நம்ம இந்த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதனுடைய ஒரு உட்பிரிவான பாடம் த லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதில் நாம் தொடர்ந்தேச்சியாய் பார்த்து கொண்டிருப்பதில் இந்த தரிசனத்தை குறித்தெல்லாம் ஏன் நாம் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எதை கேட்டு எதை அதிகமாய் புரிந்து கொண்டு அதில் யார் அதிகமாய் பழக்குவிக்கப்படுகிறார்களோ அதை தான் வாழ்க்கையிலே செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் நல்ல ஒரு காஸ்ட்லியான பெயிண்ட்டு, நல்ல ஒரு காஸ்ட்லியான கேன்வாஸ், நல்ல ஒரு ப்ரஷ்ஷு எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம வரைகிறது நிச்சயமாக என்ன பண்ணப்படாது, அங்கீகரிக்கப்படாது, ரொம்ப பாராட்டத்தக்க விதமாக இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கு ரொம்ப யாரும் என்ன பண்ணலை, பயிற்சி எடுக்கவில்லை. ஓரளவுக்கு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும், யாரும் இங்கே பெஸ்ட்டு பெயிண்டர்லாம் இல்லைன்னு தெரியும். ஆனால் அதே பெயிண்ட், அதே ப்ரஷ்ஷு, அதே கேன்வாஸ் ஒரு நல்ல பயிற்சி எடுத்த ஆள்கிட்ட கொடுப்போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறந்த ஓவியத்தை வரைந்து உலகமே வியக்கத்தக்க விதத்தில் அவரால் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியும். அப்போ எதற்குமே ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு அங்கீகரிக்கப்படாத பொழுது அதை முழுவதுமாய் பயிற்சி செய்ய முடியாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அப்போ இந்த தரிசன மண்டலம், தரிசனத்தை பார்ப்பதெல்லாம் குறித்து ஏன் நம்ம அதிகமாக பேசுகிறோன்னா, அதற்கு எழுத்துப்பூர்வமாக நாம் பயிற்சிக்கு உள்ளாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. we are getting trained. ஆவியானவர் ரொம்ப ஞானமுள்ளவர். ஒன்றை செய்வதற்கு முன்பாக நமக்கு முழுவதுமாய் பயிற்சி கொடுத்து தான் அதை நமக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பார். அதனால் தரிசனத்தை பார்ப்பதற்கு நாம் பயிற்சி பெற வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும். இதை நான் போன கிளாஸ்லேயே டீல் பண்ணேன். தரிசனம்லாம் கர்த்தர் கொடுத்தா பார்க்கலாம் பிரதர். ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, நிறைய வாட்டி தரிசனம் கொடுத்தாலும் அது தரிசனம்னு தெரியாமே இருக்கிற நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்படி தரிசனம் கர்த்தர் கொடுத்தாலும் அது தரிசனம், இதுதான் தரிசனம், தரிசனம் இப்படி தான் இருக்கும், இந்த தரிசனம் வந்த உடனே இப்படி தான் நம்ம செயல்பட வேண்டும் என்ற அந்த ஆக்கப்பூர்வமான பயிற்சி இல்லாதனால அநேக தரிசனங்களை நாம் என்ன பண்ணுறோம், பூமியில் இழக்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனால தான் இந்த தரிசனத்தை குறித்து படிக்கும் பொழுது நாம் அதற்கு ஆயத்தமாக்கி கொள்ளப்படுகிறோம். ஸோ டு ஆக்சஸ் திஸ் ரெம், இந்த தரிசன மண்டலத்தை நாம் இயக்குவதற்கு நமக்கு தேவன் நம்ம மேலே கிருபை கொடுத்திருந்தாலும் அந்த கிருபையை மட்டும் வச்சு இதை நம்ம இயக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு விலை மதிப்பு இருக்கிறது. சில காரியங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் கிருபையின் அடிப்படையிலே கடந்து போயிடலாம். இப்போ பிதாவின் இடத்துல போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன பண்ணுகிறது, மிகப்பெரிய உதவியாக மாறுகிறது. நமக்கு அதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது, கிருபையின் அடிப்படையில் தான் போய் ஆகணும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய ராஜ்யத்திலே எல்லாமே கிருபைகளினாலே இயக்கப்படுவது கிடையாது. இதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதற்கு திறவுகோல்கள் இருக்கிறது. அந்த திறவுகோல்களுக்கு விலை மதிப்பு இருக்கிறது. எவ்ரிதிங் இன் த கிங்டம் ஹேஸ் சம் ப்ரைஸ் டேக் ஃபார் த கீ. அந்த சாவிகளுக்கு, அந்த திறவுகோல்களுக்கு ப்ரைஸ் டேக் இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக பே பண்ணும்பொழுது தான் அது இயக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதனால தான் சில வேளைகளில் அதிகமாக கிருபையை குறித்து தியானிக்கிறவர்கள் எல்லாமே கிருபையில் வந்துடுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு தவறான வழிமுறைகளுக்குள்ளாய் கடந்து சென்று விடுகிறோம். எல்லாமே கிருபையில் வந்துச்சுன்னா நம்ம எதையுமே செய்ய வேணாம், நம்ம வெறும் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். விசுவாசம் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் தேவ ராஜ்யத்தில் எல்லாமே கிருபைகளின் அடிப்படையில் கொடுக்க போவதில்லை. அநேக காரியங்கள் ஒரு மனிதன் எப்படி திறவுகோல்களை சரியாய் பயன்படுத்துகிறான், தேவ திட்டத்தோடு அவன் எப்படி தன்னை இணைத்து கொள்ளுகிறான், அதற்கு எவ்வளோ விலைக்கரையம் கொடுக்கிறான் என்பதெல்லாம் அடிப்படையில் தான் அநேக தேவ திட்டங்கள் இயக்கப்படுகிறது. அதில் ஒன்று இந்த ஆவிக்குரிய கிருபை வரங்களையும் நாம் அப்படி தான் இயக்குகிறோம். இந்த தரிசன உலகத்தையும் இதற்கு நம்ம பசித்தாகமுள்ள அந்த முதல் திறவுகோல்களை சரியாய் பயன்படுத்தும் பொழுது தான். எதையுமே பூமியில் கேட்காம பரலோகம் கொடுக்கறது கிடையாது. அடிப்படையான காரியங்களை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் தேவராஜ்யத்தின் சில உயரிய திட்டங்கள், உயரிய தீர்மானங்களுக்கு ஒரு மனிதன் எவ்வளவு வாஞ்சிக்கிறான் என்பதை வேதாகமும் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆவிக்குரிய உலகத்தின் வாசல்கள் எல்லாம் இட் இஸ் நாட் ஃபார் த கேஷுவல்ஸ். இது ஏனோ தானோ என்று யதார்த்தமாக இருக்கிறவர்களுக்கு இது வேலை செய்வது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் தரிசனத்தை பார்க்க முடியறதில்ல. ஏன்னா அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு இவர்கள் விலைக்கிரயம் கொடுப்பதுக்கு என்ன பண்ணுறதில்ல, ஆயத்தமாக இல்லை. நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை அடிப்படையாக வைத்து போன செஷனில் நான் அதை பற்றி பேசினேன். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்புறகாரத்தில் வேலை செய்வதற்கு லேவியர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவங்ககிட்ட போய் பலியை கொடுத்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை தகன பலிகளாக மாற்றி அதை எரிய வைத்து எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அங்கே வரைக்கும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அதுக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே போகணுன்னா அதற்கு சில விலைக்கிரயம் கொடுத்து தங்களை தயார்படுத்தினவர்கள் தான் அங்கே போகிறார்கள். ஹல்லேலூயா. those who consecrated themselves, those who set apart themselves, யார் தங்களை பிரித்தெடுத்து அந்த வேலைக்கென்று ஆயத்தப்படுத்தினார்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகிறார்கள். அதனால் இது ஒரு தெய்வீக திட்டம். இந்த திட்டத்தை நம்ம ஒழுங்காக என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது திறவுகோல்களை நான் பேச இருக்கிறேன். how to practically see in the vision realm. நாம் இயல்பாக வாழ்க்கை நடைமுறையிலே எப்படி தரிசன மண்டலத்தை பார்ப்பது என்பதற்கு இரண்டாவதாக ஒரு குறியீடை கொடுக்க விரும்புகிறேன். ஓகே, த செகண்ட் பாயிண்ட், த கவனன்ட் அண்ட் கான்சக்ரேஷன். முதல் பாயிண்ட் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், ஹங்கர் அண்ட் டிசையர். இரண்டாவது த கவனன்ட் அண்ட் கான்சக்ரேஷன். டு ஆக்சஸ் த விஷன் ரெம் இஸ் நாட் அ ரேண்டம் ஆக்ட். இது ஏனோ தானோ என்று குருட்டாம்போக்கில் வேலை செய்வது கிடையாது. It is granted through covenant and it is granted through commitment and consecration. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்வது இது ஏதோ ஒரு யதார்த்தமாய் நடப்பது கிடையாது. இல்லாவிட்டால் ஒரு அசம்பாவிதமான ஒரு ஆக்சிடென்டல் ஈவெண்ட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் a properly planned event. நீங்கள் தேவனை சந்திக்க போவதற்கு, தேவ பிரசன்னத்தில் போய் அவருடைய தீர்மானங்களை இயக்குவதற்கு நாம் திட்டவட்டமான நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய வம்ச வரலாறுகளில் அவங்க முதல் படிக்கிற புஸ்தகமே என்னன்னா லேவியர் புஸ்தகமா. நம்ம எல்லாம் ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பிப்போம், நம்ம கதை ரொம்ப விறுவிறுப்பாக போகும். ஆனால் இஸ்ரவேலர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா லேவியர் புஸ்தகத்தை தான் முதல்ல படிப்பாங்களாம். ஏன்னா அங்கு தான் தேவனோடு கூட ஒரு மனிதன் எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்ற பலிகளை குறித்த சட்டத்திட்டங்கள், ஆசாரியரை குறித்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்திட்டங்களெல்லாம் ஒழுங்காக படித்து அப்போ தான் அவங்க ஆலயத்தில் தேவனுடைய பிரகாரத்தில் எப்படி போய் சேர முடியும் என்று சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதில் அவர்களை தேர்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறார்கள். நம்ம படிக்காத ஒரு புஸ்தகம்னா லேவியர் புஸ்தகமாக இருக்கும். அநேக பைபிள் அந்த பேஜ் மட்டும் ஒட்டி இருக்கும். ஏன்னா இப்போ அது நமக்கு செயல்முறையில் இல்லாததுனால இயேசு பலியாயிட்டார்ன்ற ஒரே வார்த்தையின் அடிப்படையில் அந்த புஸ்தகத்தை மொத்தமாக என்ன பண்ணிடுவோம், மூடி வச்சிருவோம். ஆனால் யூதர்களுக்கு அந்த புஸ்தகத்தின் வழியாக தான் அவர்கள் தேவனிடத்தில் எப்படி போய் சேருவது,
நான் கடந்து செல்வதுன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். இந்த கடந்து செல்வது ரொம்ப பிரச்சனையான வார்த்தையாக மாறிடுச்சு. அதனால் அவரிடத்துல போய் எப்படி சேருவது என்ற அந்த திட்டத்தை வழி நடத்தக்கூடியதாக அந்த லேவியர் புஸ்தகம் இருக்கிறது. அங்கே தான் நிறைய திட்டங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு லேவியன் எப்படி இருக்கணும், ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும், ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும், எப்படி அவங்க தேவன் பக்கமாய் வர வேணும், எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணணும், எப்படி அவங்க தங்களை பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவங்க துக்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, துக்க காரியங்களை தொடக்கூடாது என்றெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது, வரைமுறை இருக்குது. ஏன்னா அந்த கான்சக்ரேஷன், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கோட்பாடுகளை கர்த்தர் கொடுத்ததை அவர்கள் சரியாய் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ த கான்சக்ரேஷன் இஸ் an important integral part of fellowshipping with God. ஒருவன் தேவனோடு கூட ஆழமாய் ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்கு இந்த உடன்படிக்கைகளும் அர்ப்பணிப்புகளும் மிக மிக அவசியமானவைகளாக இருக்கிறது. ஸோ கான்சக்ரேட்டட் லைஃப் ஸ்டைல், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறைதான் ஒரு மனிதனை இந்த தரிசன மண்டலத்துக்கு இயக்கக்கூடியவனாய் மாற்றி விடுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட நிலைகளை குறித்து நான் இன்றைக்கு அதிகமாய் பேச விரும்புகிறேன். ஏன் விஷன்ஸ் பார்க்க முடியல? ப்ராக்டிக்கலாக சில காரணங்கள் இருக்குது. பட் இது ஹைலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மனநிலையிலிருந்து அவர்கள் தூரே போனதுனால இவங்களுக்கு தேவனுடைய தரிசன மண்டலங்களை பார்ப்பது இவர்களுக்கு கடினமாகிறது. தேவனும் அந்த தரிசன மண்டலத்தை இவர்களுக்கு திறப்பது ஒரு பெரிய ஆரோக்கியமானதாக இல்லாததாக கர்த்தர் கருதுகிறார் என்று நம்புகிறேன். ஸோ கல்டிவேட்டிங் எ லைஃப் ஸ்டைல், நாம் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், தேவனுக்கென்று தன்னை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களாய் மாற வேண்டும். இது எப்படி பிரித்தெடுப்பது என்பது சொல்லி நான் யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு, அநேக வேளைகளில் நம்ம யோபுனுடைய அந்த பிரச்சனை நிலைகளை தான் நம்ம அதிகமாக தியானிப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலையும் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி? இங்கே ஒரு கான்சக்ரேஷனை யோபு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அடையாளமாய் சொல்லுகிறேன், என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அப்படின்னா நான் இப்படிப்பட்ட காரியங்கள், கன்னிகைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், எட்டி பார்க்க மாட்டேன். இட்ஸ் அ கான்சக்ரேட்டட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு தரிசனத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கிறோம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனநிலைக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் காமிச்சிடணும் பதர், A to Z, அடுத்த 10 வருஷம், அடுத்த 5 வருஷம், என்ன பிரச்சனை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எல்லாத்தையும் காமிச்சிடணும். அப்படி என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானங்கள் எப்படி என்றால், அர்ப்பணிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். You cannot feed impure things and expect God to acknowledge it. நீங்கள் அசுத்தமான காரியங்களை நிறைவேற்றிவிட்டு தேவன் இதை அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்ப்பது தேவனுடைய சுபாவத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. தேவனுடைய சுபாவத்துக்கு ரொம்ப வித்தியாசமானது. அப்போ தரிசனத்தை பார்க்கணுன்னா முதல்ல ஒரு பெரிய உடன்படிக்கை நம்ம செய்ய வேண்டியது எங்கன்னா, கண்ணில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இது மாம்ச கண்களிலும் சரி, ஆவிக்குரிய கண்களிலும் சரி, மனக்கண்களிலும் சரி. எப்படி 3 கண்களை சொல்கிறோம் பாருங்க. மாம்ச கண்களிலும் சரி, மனக்கண்கள், இந்த மைண்ட். ஏன்னா இயேசு இந்த யூதர்களை ஒரு இடத்துல ஒரு சவாலான இடத்துக்கு கொண்டு போகிறார். ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தா நீ என்ன பண்ணிட்ட, விபச்சாரம். இப்போ எங்கே இவன் பார்த்தான்? ஸோ கண்களை பரிசுத்தப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. இயேசு இவங்ககிட்ட சொல்லும் பொழுது யூதர்களை சவால் விடக்கூடிய ஒரு செய்தி அது. நீ இச்சையோடு பார்த்தால் அப்படின்னா, சில வேளை மாம்ச கண்களில் பார்க்கறது, சில வேளை மனக்கண்களில் என்ன பண்ணுறது, பார்க்கறது. ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய உலகத்துக்கு தான் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணலாம், த சோல் ஆஃப் ஐ ஆஃப் த சோல், மாம்ச கண்களில் கூட என்ன பண்ணலாம், பார்க்கலாம், மனக்கண்களில் பார்க்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் இந்த தரிசன மண்டலங்கள் எல்லாம் நமக்கு இயங்க ஆரம்பிக்கிறது. அதனால சில வேளையில் நிறைய இம்பார்ட்டேஷன் பண்ணி, எப்படி பகிர்ந்தளிப்பு ஊழியன்னு ஒன்று இருக்குது, இம்பார்ட்டேஷன் ஊழியம்.
ஒருத்தர் மேலே இருக்கிற கிருபையை இன்னொருத்தர் மேலே என்ன பண்ணலாம்? ஜெபத்தின் மூலமாக, கை வைக்கிறதன் மூலமாக, சில நல்ல தெய்வீகமான திட்டங்கள் மூலமாக அவங்க மேலே இம்பார்ட் பண்ணும் பொழுது கூட அது வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் இம்பார்ட்டேஷன். இப்படி இந்த தெய்வீக பகிர்ந்தளிப்பு என்பது தவறானது கிடையாது. ஆனால் பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமானது தேவனோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அவைகள் இயங்க ஆரம்பிக்கிறது. எப்போ நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய மாம்ச கண்கள்லாம் தேவனோடு கூட ஒருங்கிணைக்கப்படும் பொழுது, when we align our eyes with God's eyes, we will start seeing it. நம்முடைய கண்கள் எல்லாம் தேவனோடு கூட இணைக்கப்படும் பொழுது இந்த தரிசன மண்டலங்கள் என்ன பண்ணப்படுகிறது? திறக்கப்படுகிறது. ஸோ இட் இஸ் அ கல்டிவேட்டட் லைஃப் ஸ்டைல். இது உருவாக்கப்பட வேண்டிய வாழ்க்கை முறை. இன்றைக்கி நிறைய வேலைகளில் இப்படி நம்ம இந்த பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையெல்லாம் பேசணுன்னா, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று சொல்லி சில மனநிலைகள் நமக்கு வரலாம். இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், நம்மளால் நிறைவேற்ற முடியாததை நிறைவேற்றுவதற்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நிறைவேற்றுகிறவர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மாம்சம் பலவீனமானது, ஆவியோ என்னது? உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த உற்சாகத்தோடு கூட நம்ம இணைக்கப்படுவோம்னா நம்ம உற்சாகமாக இருப்போம். இப்படி ஆவியான ஒரு உள்ள உற்சாகமாக இருக்கிறது மட்டும் போதாது, நம்ம உற்சாகமாக அவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது தான் என்ன பண்ணப்படுகிறோம்? வேலை நிறைவேறுகிறது. அப்படி தான் தரிசன மண்டலங்களிலும் நாம் எப்போ நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மளை பிரித்து எடுக்கும் பொழுது, என்னுடைய கண்களை நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கண்களை நான் என்ன பண்ணுறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஏன் தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொரு முறையும் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா, எதற்கு இந்த லாங்குவேஜ், எதற்கு இந்த மொழிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார்? ஏன்னா 3 முக்கியமான நோக்கங்கள் தான். ஒன்று, to align ourselves with the will of God. நாம் தேவ சித்தத்திலே சரியாய் போய் இணைக்கப்படுவதற்காக தான் தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. For the clarity and alignment. For the clarity and alignment. ஒரு மனிதன் நான் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய கேள்விகளுக்கு அவன் விடயத்தை கண்டுபிடிக்கும்படியாக தரிசனங்களை தேவன் கொடுக்கிறார். இரண்டாவது, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. For the plans and directions. தேவனுடைய திட்டம் இப்படிதான், இந்த திட்டத்தை நீ இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளையும் அந்த வாசல்களையும் அந்த திசைகளையும் காண்பிப்பதற்கு தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, எதிரியினுடைய திட்டத்தை நிப்பாட்டுவதற்கு தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ தரிசனத்தை நம்ம பார்த்து அதன்படி செயல்படுவதற்கு நம்முடைய கண்களை தேவனோடு கூட உடன்படிக்கையும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைக்கும் நம்ம கொண்டு போவது நல்லது. அதனால தான் பல பரிசுத்தவான்கள் தங்களை இந்த உலகத்திலிருந்து கரைப்படுத்தக்கூடாது என்று பல நிலைகளிலே தங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நிறைய பேர் இந்த உலகப்பூர்வமான அநேக காரியங்களில் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, தங்களை ஈடுபடுத்துறது கிடையாது. சில வெளியிலேருந்து பார்த்தா ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவோம். பாருங்கள், இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய கண்களை, மனக்கண்களையும் சரி, தன்னுடைய மாம்ச கண்களையும் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கான்சக்ரேட் பண்ணுறாங்க. அதை தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, இரண்டாவது, இந்த கான்சக்ரேஷனில் முதலாவது உடன்படிக்கை பண்ண வேண்டும், தேவனுக்கு என்று பிரித்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலக நிலைகளிலே நம்மளை இணைத்து கொள்ளாதபடி பிரித்தெடுக்கப்படுகிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக நிலைகளிலே நாம் நம்மளை இணைத்து கொள்ளாதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக என்ன பண்ணுகிறோம்? நாம் அழைக்கப்படுகிறோம். டு டிட்டாச் அவர் செல்ஃப். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் நம்மளை எப்போ இந்த உலக சம்பந்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் மாம்ச மண்டலங்களிலிருந்து ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு கடந்து செல்வதற்கு அந்த வாசல்களும் வழிகளும் உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலையை காண்பிக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 1 and verse 10. ஓகே, நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளிலே என்ன பண்ண? ஆவிக்குள்ளானேன். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா, ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட் ஆன் த லார்ட்ஸ் டே. ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட் ஆன் த லார்ட்ஸ் டே. இப்போ யோவான் மாம்சத்திலையும் இருக்கிறாரு,
இப்போ ஆவிக்குரிய மண்டலத்திலையும் என்ன பண்ணுறாரு? அவர் பயணம் செய்கிறவராய் மாறுகிறார். இது இப்படி சொல்கிறோம் பாருங்க. He is transiting from the natural realm to the supernatural realm. He is transiting from the natural realm to the spiritual realm. அவர் மாம்ச உலகத்திலும் இருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். He is transiting. ஸோ ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் மாம்சத்திலிருந்து நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பயணம் செய்ய வேண்டும், நீங்கள் கடந்து செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் அதற்குள்ளாக உட்புகுற வேண்டும். டு டிரான்சிட். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முக்கியமானது என்னென்னா, இன்னைக்கு தரிசனத்தை பார்ப்பதற்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால் என்னென்னா, நமக்கு இந்த மாம்சத்திலேருந்து ஆவியில் டிரான்சிட் பண்ணுறதுக்கு தெரியல. அதான் ப்ராப்ளம். த மேஜர் ப்ராப்ளம் இஸ் த டிரான்சிஷன் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் த டெவில். அது பிசாசினால் உண்டாகப்பட்ட பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு பயணம் செய்வது என்பது தெரியப்படாத ஒரு நிலையிலே இருப்பதான் பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு விஷன் ரெமுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் மாம்ச மண்டலத்திலேருந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கடந்து போக வேண்டியிருக்குது. அதுக்கு உதவி செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா டிட்டாச்மெண்ட். நீங்கள் உங்களை பிரித்து எடுத்துக்கொள்வது. இல்லாவிட்டால் நீங்கள் சில வேளைகளிலே உங்களை சில இடங்களிலிருந்து உங்களை தூரப்படுத்தி கொள்வது. அட்டாச்மெண்ட் இஸ் த மேஜர் பிளாக்கேஜ். அட்டாச்மெண்ட் இஸ் த மேஜர் பிளாக்கேஜ். நாம் இதோடு கூட ஒட்டி கொள்வது, இல்லாவிட்டால் அதோடு கூட இணைந்து கொள்வது, நாம் பிரிக்கப்படாத நிலையில் இருப்பது தான் அநேக வேளைகளிலே இந்த டிரான்சிஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. எதிலெல்லாம் நம்ம ஒட்டி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வு பூர்வமாக எதோடு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒட்டி கொள்ள முடியும். we may be attached because of emotionalism. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்படி இருந்தால் தான் சரியாகும், எனக்கு அப்படி இருந்தால் தான் சரியாகும்னு அநேக வேளைகளிலே நாம் உணர்வுகளுக்கு ஒரு ரொம்ப ஒட்டி கொள்வதனால இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் டிரான்சிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக மாறுகிறது. இரண்டாவது, நமக்கு சில வேளையில் இந்த பொருட்களோடு கூட மிகப்பெரிய இணைப்பு இருக்கிறது. ஓகே, அட்டாச்மெண்ட்னா இணைப்பு. அட்டாச்மெண்ட்டாக என்னது? ஒட்டிக்கொள்வது, இணைப்பு என்று சொல்லலாம் பாருங்கள், தமிழில் நல்ல வார்த்தை. அப்போ டிட்டாச்மெண்ட்னா என்னது? இணைப்பு துண்டிக்கப்படுவது, இல்லை இணைப்பிலிருந்து நாம் தூரமாக இருப்பது. உணர்வுகளுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாம்ச மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு என்ன பண்ண முடியாது? டிரான்சிட் பண்ண முடியாது. பொருட்களுக்கு ரொம்ப இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இஃப் யூ ஆர் அட்டாச்ட் டூ மச் டு திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. அநேக வேலைகள்லாம் நம்ம இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் இதெல்லாம் ரொம்ப பேசுகிறது கிடையாது. சொல்லுவோம், அவருக்கு எவ்வளோ பெரிய வரம், அவருக்கு எவ்வளோ பெரிய கிருபை, அவர் பாருங்கள் எவ்வளோ தரிசனத்தை பார்த்து எவ்வளோ துல்லியமாக எனக்கு உதவி செய்தார். அந்த துல்லியமான பயணத்துக்கு அவர் தன்னை என்ன பண்ணியிருக்காரு? வேறு பிரித்தவராய், அநேக உலக பொருட்களுக்கு அடிமையாக்கப்படாதவராய். ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்ட பாருங்க. ஒரு துல்லியமான தீர்க்க தரிசன வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு யாராவது காசு கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னா நிச்சயமாக நான் தீர்க்க தரிசனமே என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி தான் ஆகணும்னா நான் பேசாமல் அந்த தீர்க்க தரிசன வரத்தை கூட செயல்படுத்தாமல் வச்சிருவேன் ஒழிய அதை பணத்தோடு நான் ஒப்பிட விரும்பவில்லை என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இவங்களுக்கு தேவன் இவ்வளோ ஒரு துல்லியமான தீர்க்க தரிசன கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார்னா, they detach themselves from the material world. அவர்கள் உலகத்தோடும் உலக பொருட்களோடும் மிகப்பெரிய இணைப்பை துண்டித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அநேக வேளைகளில் இந்த தீர்க்க தரிசன உணர்வுகள், இந்த தரிசன மண்டலத்தை பார்ப்பதெல்லாம் நிறைய பேருக்கு வேலை செய்யாத காரணம் என்னென்னா, our hearts are so much attached with the material things. அதனால தான் சில வேலைகளை தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அநேக வேலைகளை காணிக்கையை பற்றி ரொம்ப விவரமாய் பேசுவது ஒரு பிரச்சனையான இடம். தீர்க்க தரிசனம் கரெக்டு, ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற வேலை ரொம்ப பிரச்சனையான வேலை. ஏன்னா அங்கே அட்டாச்மெண்ட் எதோடு இருக்குது?
மெட்டீரியலோடு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சிலருக்கு அட்டாச்மெண்ட் எதோடு கூடனா உறவுகளோடு கூட. when you are too much attached with the relationship, transiting is a problem. நாம் சில உறவுகளோடு ரொம்ப பைண்ட் ஆகி, ஓகே, ஆங்கிலத்தில் இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க, சோல் டை, ஆத்தும பிணைப்பு. ஆத்தும பிணைப்பு. சிலர் இதில் ரொம்ப, அவர் வந்தால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், அவர் இருந்தால் தான் நான் பாட்டு பாடுவேன், அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் ரொம்ப நம்ம இந்த ஆத்தும இணைப்பில் ட்ராவல் பண்ணோன்னா இந்த தரிசன மண்டலத்துக்குள்ளே போகிறது என்ன ஆகிடும்? ரொம்ப பெரிய சவாலாக மாறிவிடும். டிட்டாச்மெண்ட் இஸ் a very very needed thing. ஏன்னா தேவனுடைய கொள்கையில் ஒரு பெரிய கொள்கை இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஓகே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் நம்ம அதை ஒரு முறை படிப்பது ரொம்ப நல்லது. ஓகே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் சாகும் பொழுதுதான் அது பலனுள்ளதாய் மாறுகிறது. when you detached yourself, இது ஒரு தெய்வீக கொள்கை. நீங்கள் எதிலிருந்து உங்களை பிணைப்பிலிருந்து விலக்கி கொள்ளுகிறீர்களோ அங்கே அதிக பலன்களை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். சிலருக்கு உணர்வு, சிலருக்கு பொருள், சிலருக்கு உறவு, சிலருக்கு என்னன்னா ஈகோ, நான் தான், நான் தான். ஓகே, சில வேளையில் தாழ்மையாக சொல்கிறேன்னுவாங்க. அது வார்த்தையில் மட்டும்தான் தாழ்மை. பேச்சு, செய்கை, நடவடிக்கை, திட்டம், அவங்க செய்கிற முறைமைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வம் நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப ஆணவம் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஈகோ, நான் தான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் இல்லை பிரதர். ஆனால் செய்கை, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய தொடர்ந்தேர்ச்சியான சில முயற்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தன்னை சார்ந்ததாகவும், தன்னுடைய திட்டத்தை சார்ந்ததாகவும், தன்னுடைய ராஜ்யத்தை எழுப்புவதாகவுமே இருக்கும். when you travel with ego, I tell you, the spirit world is very very careful not to open it for ourselves. நீங்கள் என்றைக்கு உங்களை தாழ்த்த முடியாதபடி கஷ்டப்படுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் இணைப்பிலே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஓகே, the more you die, the more you will hear from God. நீங்கள் சுயத்திற்கு எவ்வளவு உங்களை சாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் தன்னுடைய மண்டலத்திலே உங்களை செயல்படுகிறவராய் மாற்றுவார். நீங்கள் அதிகமாய் கேட்கிறவர்களாய் மாறுவீர்கள், பார்க்கிறவர்களாய் மாறுவீர்கள். தரிசனம் என்பது இட் மோர் கம்ஸ் அண்டர் சியர்ரம். அது பார்வை தீர்க்கதரிசிகளின் மண்டலத்தில் அதிகமாய் வரும். 1-2 தீர்க்க தரிசனம் பார்க்கறதுனால, 1-2 தரிசனத்தை பார்க்கறதுனால உடனே பார்வை தீர்க்கதரிசிகள் கிடையாது. அது ஆரம்பிச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதில் நிறைய பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அடுத்த நிலைகளுக்கு உங்களை கொண்டு போகும். அப்போ நம்ம இந்த பூமியில் அடுத்த இந்த டிட்டாச்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த பிணைப்பிலேருந்து வெளியே வர வேண்டியது என்னென்னா, நாம் அதிக பாரங்களை, சுய பாரங்களை சுமப்போம் என்று சொன்னால் தேவ பாரத்தை நம்மளால் சுமக்க முடியாது. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் தட் we could not see the spirit realm, நாம் ஆவிக்குள்ள உலகத்தை பார்க்க முடியாததுக்கான மிகப்பெரிய சவால் என்னன்னா, நாம் சுய பாரத்தை அதிகமாய் சுமந்து கொண்டிருக்கோம். we carry our own burdens than God's burden. கேளுங்களேன், யார்ட்டையாவது போய் பிரதர் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேளுங்களேன். மடகு திறந்த தண்ணீர் மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, கொப்புளிச்சு வரும். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை, இது பிரச்சனை, அப்படி இவ்வளோ பாரத்தை நீங்கள் இருதயத்தில் சுமந்தீங்கன்னா இப்போ தரிசனம் எங்கே உங்களுக்கு டிரான்சிட் ஆகும்? நீங்கள் எப்படி மாம்ச மண்டலத்திலேருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எப்போ போவீங்க? நம்ம நிறைய பேருடைய மிக தவறான கணிப்பு என்ன தெரியுமா, ரொம்ப கத்தி ஜோம் பண்ணிட்டோன்னா நம்ம அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்தில் போயிட்டோன்னு அர்த்தம். இல்லை, நம்ம சத்த மண்டலத்துக்குள்ளே போயிருக்கிறோம். ஆமாம், ரொம்ப கத்திட்டோன்னா அப்படியே நம்ம ஸ்பிரிட் வேர்ல்டில் போயிட்டோன்னு நினைக்கிறோம். இது ஒரு தவறான கணிப்பு, ராங் ரூல்.
இது ஒரு தவறான அளவுகோல்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய மண்டலத்தில் பயணம் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப சத்தம்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. எதுவுமே நடக்காதவங்க தான் ஏதாவது சத்தத்தை எழுப்பி ஏதாவது நடக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சிலவற்றை உண்டு பண்ணுவார்கள். இது என்னுடைய குறிப்பு. ஓகே, ஸோ வென் யூ கெட் யூ ஹாவ் ஸோ மச் பேர்டன். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ரொம்ப அதிகமாக நான் பார்த்துருக்கேன் பாருங்க. எப்போல்லாம் எனக்கு நிறைய பாரத்தை, தனிப்பட்ட பாரம், என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியது, குடும்பத்தில் இருக்கக்கூடியது, ஊழியத்தில் இருக்கக்கூடியது, விசேஷமாக இந்த கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடியது, ப்ராஜெக்ட், இதிலெல்லாம் இருக்கிறத பாரத்தை பற்றி ரொம்ப சுமந்துக்கிட்டே இருக்கேன்னா தரிசனமே வராது. அது எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும். கர்த்தர் காமிக்கலன்னு இல்லை, இப்போ என்னால் அந்த மண்டலத்துக்கு என்ன பண்ண முடியல, ஏறி போக முடியவில்லை. அதனால தான் பழைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வேலையில் ஈடுபட மாட்டாங்க. அதிகமாக தனியாக போய் எங்கேயாவது மலை பிரதேசம், குன்று, காடு, இங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணின்னு இருப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை திட்டத்தெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை தான் பயிற்சி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உலக பாரத்திலேருந்து தங்களை என்ன பண்ணுறாங்க, தங்களை விலக்கி கொண்டு மாம்ச மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு பயணம் செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்கிறார்கள். இன்னும் சில இணைப்புகளை சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று, ஆங்ஸைட்டி, அப்படி என்றால் படபடப்பான நிலைமை. ஆங்ஷியஸ், என்ன நடக்குமோ. நீங்கள் இப்படி ரொம்ப பதப்படத்து நிலையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாய் தரிசன மண்டலத்துக்கு என்ன பண்ண முடியாது, பயணம் செய்ய முடியாது. இன்னொன்று, we are sometimes too much attached to ambitious projects. எனக்கு இது நிறைவேறியே ஆக வேண்டும், இது நடந்தே ஆகணும் அப்படின்ற ரொம்ப அந்த வெறித்தனமான ஆசை. இதுக்கு மேலே தமிழில் எனக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கல. ஓகே, என்ன ஆசை? வெறித்தனமான ஆசை, அம்பிஷியஸ். அப்படின்னா எப்படியாவது இதை செய்தே ஆயிடணும், அப்படி செய்தாயிடணும், இப்படி செய்தாயிடணும். சில வேளையில் இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப விருப்பப்படுற சில வாலிப பெண் இல்லை வாலிப பையனை பார்த்திங்கன்னா தரிசனத்தில் அந்த நபரே வந்துக்கினே இருக்கிறாங்கன்னுவாங்க. எப்படி எப்போ கண்ணை முன்னாலும் கர்த்தர் அந்த பொண்ணை தான் காமிக்கிறாருவாங்க. இந்த பொண்ணு சொல்லும், எப்போ ஜெபம் பண்ணாலும் அவர் தான் வந்து நிற்கிறார். அப்படின்னா என்னன்னா, வெறித்தனமான ஆசையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஸோ அம்பிஷியஸ், யூ ஆர் ஸோ அட்டாச். உங்களால் அடுத்த மண்டலங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணவே முடியாது. பாருங்க, தேவன்கிட்ட வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து, பத்தாவே நீர் என்ன பேச விரும்புகிறீர், நீர் என்ன என்னோடு கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீர் என்ற மனநிலைக்கு வரும் பொழுதுதான் நாம் நிச்சயமாக இதை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இன்னும் சில பேர் எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அன்சால்வ்டு ட்ராமா அப்படி என்று சொன்னால் தீர்க்கப்படாத கவலையின் சம்பவங்களோடு இணைக்கப்பட்டவர்கள். ட்ராமா என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில் துக்ககரமான சம்பவங்கள், அதோடு கூட ரொம்ப இணைக்கப்பட்டிருப்பாங்க. when you are traveling with too much unsolved trauma, பாருங்கள், எல்லாருக்கும் துக்ககரமான செய்திகள் நிச்சயமாய் பூமியில் என்ன பண்ணுது, நிறைவேறுகிறது. சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்குது, சிலருக்கு வாலிப வயசில் நடக்கிறது, சிலருக்கு கல்யாணம் ஆன பிறகு நடக்கிறது, சிலருக்கு கல்யாணம் ஆகாமே நடக்குது. இப்படி பல சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சு அதை தீர்க்காமல் அது கூடயே நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா நீங்கள் மாம்ச மண்டலத்திலேருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு என்ன பண்ண முடியாது, நீங்கள் பயணம் செய்ய முடியும். யூ cannot transit. I was in the spirit on the Lord's day. நான் தேவனுடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் அப்படின்ற இடத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, கடந்து போகவே முடியாது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் வேணா என்கிட்ட பேசணும், இல்லை நீங்கள் அவரிடத்தில் கிட்டி சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார், கிட்டி சேருவார். இஃப் யூ ட்ரா nigh unto me, I will draw nigh unto you. This is the principle by which God operates. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம எப்படி நகர்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய காயங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இதெல்லாம் நான் கொஞ்சமாவது தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் முயற்சி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். சிலருக்கு பாருங்க, யாராவது ரொம்ப அவங்கள காயப்படுத்தியிருப்பாங்க, சில வேளையில் அவங்கள துரோகம் பண்ணியிருப்பாங்க, பிட்ரேயல். இந்த பிட்ரேயல் மோடில் இருக்கிற நிறைய பேரால் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே பயணம் செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க,
அவங்க இதை செய்துட்டாங்க, இவங்க இதை செய்துட்டாங்க, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இதை சொன்னாங்க செய்யாமல் போயிட்டாங்க. when you travel too much in betrayal mode, it's a very dangerous attachment. நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பது ஒரு பிரச்சனையான இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்களோடு கூட போய் உட்காந்து பேசுங்களேன். நீங்கள் தேவ திட்டம், தேவ தரிசனம் இதெல்லாம் பற்றி பேச முடியாது. பிரதர், என்னை எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? எப்படி ஒருத்தர் அப்படி தான் என்கிட்ட ரொம்ப சின்சியராக சொன்னார். இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க ஏமாற்றி. நான் கேட்டேன், இப்போ உங்கள் வயசு என்னன்னு? கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுனார். இன்னுமா ஏமாறுறத நீங்கள் நிப்பாட்டலன்னு கேட்டேன். எப்படி? அவன் ஏமாற்றிட்டான்றது ஓகே, ஆனால் இவர் வாழ்க்கையே என்னது? அந்த இவர் ஏமாறுறதுக்குன்னே பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் என்ன சொல்லிது? அவங்க ஏமாற்றிட்டாங்க. எப்படி? இல்லை, சம்வேர் வி ஹாவ் டு க்ரோ. எப்பயோ யாருக்கிட்டேயோ தெரியாமல் ஒரு வாட்டி ஏமாந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஏமாறுறதுக்குன்னே வாழ்கிறீங்கன்னா தென் வி ஒன்லி ஹாவ் டு டிசைட் சம்திங். நம்ம தான் அதை சரியாக புரிந்து சரிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் வெற்றியின் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். எப்படி? வெற்றி ரொம்ப நல்லது. வெற்றியின் கோட்பாடுகள், கொள்கைகள்லாம் ரொம்ப நல்லது. வெற்றிக்கு தேவன் பல திசைகளிலே அதை செயல்படுத்துகிறார். சிலருக்கு டைமிங்கில் தான் கர்த்தர் வெற்றிகளை கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு டைமிங்கில் தான் வெற்றிகள் நிர்ணயிக்கப்படுகிறது. கரெக்டாக? ஒரு சிலர் சின்ன வயசுலேயே நல்ல சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஒரு சிலர் வயசாகும் பொழுது நல்ல வெற்றி அடைகிறாங்க. ஒரு சிலர் மரண படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெற்றி அடைகிறாங்க. ஸோ வெற்றிகள் என்பது எல்லா கோட்பாடும் நம்மக்கிட்டே கிடையாது. நம்ம வெற்றி செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு சில வெற்றி தேவனுடைய நேரங்கள் தான் நிர்ணயம் செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நேரங்கள் தான் என்ன பண்ணுது? நிர்ணயம் செய்கிறதா இருக்கிறது. ஆனால் இவங்களோட அட்டாச்மெண்ட் எப்படின்னா எப்பயுமே வெற்றி தான். எப்படி? ஒரு நல்ல தெரிந்த ஒருவர் இருக்கிறாரு. ஏன்னா அவரை நண்பர்னு சொல்கிறதா சொல்லக்கூடாதான்னு கூட மனசாட்சி சில டைமு ஊசலாடுது. ஒரு நல்ல நபர். அவர் என்னன்னா, அன்பு அப்படியே பென்ச்சில் வரணும், அப்படி அஸ்பப்பி ஷூ போட்டு இறங்கணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவார். இப்போ கேட்டிங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறார். ஏன்னா இந்த வெற்றியின் மேலே மிகப்பெரிய மோகம். நம்ம என்ன செய்யணுன்றதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் இன்னொரு ஊழியக்காரரை பார்த்தாராம். அவர் பெரிய பிரம்மாண்டமான காரில் இறங்குறாரு. நிறைய பேர் அவருக்கு முன்னும் பின்னும் போகிறாங்க. அப்போ இவர் ஜெபம் பண்ணாராம், கர்த்தாவே எனக்கும் இந்த மாதிரி ஒரு காரு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும். அப்போ கர்த்தர் சொன்னாராம், முதல்ல உன் பார்வை இது மேலே வைக்காத, நீ போய் ஒழுங்காக ஊழியம் செய். நீ எவ்வளோ பேர் ரட்சிப்புகளை நடத்திருக்க, எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குற, நீ எத்தனை சர்ச்சை கட்டியிருக்கிற, இதெல்லாம் செய்துட்டு இதை கேட்டேன்னா நியாயம் இருக்குதுன்னாராம். அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி நான் விடுதலை ஆகிட்டேன்றார். அன்றைக்கி நான் என்ன ஆகிட்டேன்? விடுதலை ஆகிட்டேன். இப்போ சிலரெல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி. வெற்றி என்பது அநேக கோட்பாடுகள் நிறைந்தது, அநேக தெய்வீக திட்டங்களோடு நினைந்தது. அதோடு கூட நம்ம ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லேருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு டிரான்சிட் ஆகிறது மிகப்பெரிய சவால்களாய் மாறுகிறது. யூ ஹாவ் டு ஸ்டே வித் த லார்ட். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சவுல் ராஜா, அவனுக்கு அமலேக்கியர்களுடைய கொள்ளை பொருள் மேலே மிகப்பெரிய ஆசை. தேவன் வச்ச திட்டத்தின் மேலே ஆசை இல்லை. His heart was so much attached with the spoils of Amalekites. அமலேக்கியர்களை கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிவிடு, அதம் பண்ணி போட்டு விடு. ஆனால் இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் பார்த்தாரு, இவனுடைய அட்டாச்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணலை, மாறலை. இதய பிணைப்பு, இதய இணைப்பு. கொஞ்ச நாள் விட்டால் கவிதையாளராக மாறிடுவோம் போல். நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு ட்ராவல் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு அதனது ஒரு சில உலக பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அது கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தோன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நம்முடைய கவனம் எதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மீது வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, பிசாசு நம்ம ஒரு லெவலுக்கு வரும்பொழுது அவன் கொண்டு வர்ற மிக முக்கியமான திட்டமே என்ன தெரியுமா, நம்மளை எதையாவது கூட இணைக்கணுன்றது தான் அவனுடைய திட்டம். அது மட்டும் இணைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சிருவான்.
எது கூடயாவது நம்மளை மனதை கொண்டு போய் என்ன பண்ணணும், இணைக்கணும். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் நான் நல்ல தரிசனத்தை பார்த்துட்டு இருந்தேன், கர்த்தர் எப்போ ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடுகளை கொடுப்பார், சர்ச்சில் நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன், ஆனால் இப்போ எதுவுமே வரமாட்டுது. நீங்கள் அவங்கள போய் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா அவங்க இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக எது கூடயாவது இணைக்கப்பட்டதுனால இந்த வாசல்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், மூடப்பட்டிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. The heart is been highly attached with something else. ஸோ இரண்டாவதாக, முதலாவது கான்சக்ரேஷன், அவர்கள் தங்களை தேவனுக்கு என்று என்ன பண்ணணும், பிரித்தெடுக்க வேண்டும். மூன்றாவதாக இன்றைக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது திறவுகோல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட தனிமையிலே அமைதியாய் காத்திருப்பது. ஓகே, ஸ்டில்னஸ் அண்ட் மெடிடேஷன். தேவனோடு கூட அமைதியாக தனித்து காத்திருப்பது. ஓகே, ஸ்டில்னஸ் அண்ட் மெடிடேஷன். பாருங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா கான்சக்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. தங்களை பிரித்து எடுக்கிறதுல இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், நான் அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை பிரித்து எடுக்கிறதுல ரொம்ப சின்சியராக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக இருப்பாங்க. பாருங்கள், பரலோக ராஜ்யமே அமைதியாக இருக்கிறவனோடு தான் அது நெருங்கிய உறவை வச்சிருக்கும். ஏன்னா சங்கீதம் 46 அதிகாரம் 10 சாம்ஸ் 46 verse 10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை அறியணும்னா நீங்கள் அமர்ந்திருந்து தான் தேவனை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவசரமாக அறிந்து கொள்ள முடியாது. வேகமாக பைக்கில் போயினே நான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிறேன் பாருன்னா, அவரை நேரடியாக போய் பார்த்துட வேண்டியதுதான். ஆமாம், அமர்ந்து இருந்துன்னா பி ஸ்டில். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஸ்டில்னஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர். முதலாவது இந்த தியான ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபம். ஏன்னா நம்ம கத்தி ஜெபிக்கிறதுல வல்லவர்கள், எப்படி நல்லவர்கள், சாதனையாளர்கள். பிசாசை திட்டி அவனை இந்த ஏரியாவிலேருந்தே துரத்தணும்னா இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை விட நம்ம சத்தம் சில வேளை ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம அப்படி தான் நினச்சி சில வேளை திட்டி கத்தி போ வா எல்லாம் சொல்லி அது இருளின் ராஜ்யத்தோடு கூட நம்ம செய்யக்கூடிய ஜெபம். ஆனால் நீங்கள் தரிசனத்தையும் பரலோகத்தையும் நீங்கள் ரொம்ப நெருங்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அமர்ந்திருக்க வேண்டியவர்களாய் அழைக்கப்படுகிறீர்கள். ஆபகுக் 2 அதிகாரம் 1 ஆபகுக் 2 அதிகாரம் 1 நான் என் காவலிலே தரித்து, ஓகே, ஐ ஸ்டாண்ட் அப்பான் மை வாட்ச் அண்ட் செட் மீ அப்பான் த டவர். அரணிலே நிலை கொண்டிருந்து, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன். One of the ways to access the vision realm is to be a watcher. நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை கவனமாய் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஆரம்ப நிலையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கறதில்ல. நான் முதிர்ந்து அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு இன்னும் அதிகமாய் பயணம் செய்கிறவர்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சைலன்ஸ் ஆக்டிவேட் விஷன் ட்ரீம்ஸ். நீங்கள் அமைதியாக தேவனுடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பது தரிசன மண்டலத்தை கட்டவிழ்க்கும். சில வேளை நம்ம உற்சாகமாக ஜெபிக்க வேண்டியிருக்குது, சில வேளை விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. சில வேளை கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது, சிலருக்கு மன்றாடி ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு வேலைகளை என்ன பண்ணுகிறது, அங்கங்கே அவ்வப்போது செய்கிறது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகமாய் தொடர்ந்து பயணம் செய்து மிகப்பெரிய மாற்றங்களை, தரிசனங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அமைதியாக இருந்து பயணம் செய்வது தேவன் நமக்கு வச்சிருக்கிற முக்கியமான நோக்கம். அவர் சோல் இஸ் டூ நாய்ஸி. நம்முடைய ஆத்துமா மிகப்பெரிய
தவறான சத்தங்களை உடையதாக இருக்கிறது. பாருங்க, இந்த சத்தத்திலே 2 சத்தம் இருக்குது, நாய்ஸ் அண்ட் சிக்னல். நாய்ஸ் அண்ட் சிக்னல். நாய்ஸ் என்பதுனா சத்தம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. நாய்ஸ்னால் என்னது? பிரச்சனைக்குரியது. ஆனால் நீங்கள் இசையை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அருமையான வடிவம். இட் ஹேஸ் எ ஸ்பிரிச்சுவல், இட் ஹேஸ் எ வேவ். நாய்ஸ் என்பது இது வந்து ரொம்ப பிரச்சனையானது, கேட்க முடியாதது, சகிக்க முடியாதது. ஆனால் இனிமையாக கேட்கக்கூடியது இன்னொன்று இருக்குது. கரெக்டாக? இந்த நாய்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த ஹெவன்லி ரெம்ல ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாய்ஸ் இருந்தால் ஹெவன்லி ரெம்ல ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மைண்டில் நிறைய பேருக்கு நாய்ஸ் உண்டு, மைண்ட் நாய்ஸ். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண போனால் தான் ஏன் எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுது, கண்ணு முன்னாடி வருது. மனசு ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்குது. அதனால தான் இந்த கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறதே என்ன கிடையாது. 3 நாவே ஃபுல்லாக பிரச்சனை தான் வருது. பாருங்கள், மைண்டு வந்து ஒரு அற்புதமான படைப்பு. இந்த மைண்டை நீங்கள் சரியாக இயக்காமல், அதில் கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லாமல், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒழுங்காக தீர்க்காமல், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவுடனே அது இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்லுதுன்னா, இப்போ தான் இவன் சிக்கியிருக்கிறான், இப்போ தான் இவன்கிட்ட எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த ஜெப நேரம் வந்தவுடனே ஃபுல்லாக லோட் ஆகுது. நம்ம உடனே சொல்லுது, அப்பாலே போ சாத்தானே. கர்த்தர் சொல்லுவார், இது சாத்தான் இல்லைடா, இது உன்னுடைய மனது, இது பேசுது, இதை கொஞ்சம் கேளு. எதெல்லாம் மறந்தோமோ ஞாபகம் வரும், எதெல்லாம் சொல்லி செய்யாமல் இருந்தோமோ அதெல்லாம் ஞாபகம் வரும், எதெல்லாம் வாக்கு பண்ணணும்னோ அதெல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா மைண்டு வந்து ரீகாலிங் கெப்பாசிட்டி உள்ளது. அதனால தான் சில பேர் வந்து டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜெபம் பண்ண பிரதர் ஒன்றுமே நடக்கலைண்ணா, இப்போ தான் ரீகால் பட்டனே ஆன் ஆயிடுச்சு, அது இன்னும் எல்லாம் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி அதெல்லாம் கிளியர் ஆன பிறகு தான் நீங்கள் இப்போ மைண்டு அளவில் நீங்கள் தேவனை சந்திக்கவே ஆயத்தமாவீர்கள். அதனால தான் நிறைய வேலைகளை நம்மளுக்கு சொல்லுவாங்க, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணு? ஏன்னா முதல்ல கிளியரன்ஸ் நடக்கிறதே ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இவன் ஜெபம் பண்ணிவிட்டு 1/2 கிலோமீட்டர் போயிடுவான். அப்படி கேட்டால் ஜெபம் பண்ணியாச்சு, கேட்டால் என்ன பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணி. இல்லை, மைண்டு கிளியர் ஆன பிறகு தான் அது சைலண்ட் ஆகுது, அப்போ தான் பரலோகம் திறக்கப்படுகிறது. when your mind is silent, the heaven speaks. The heavens speaks. ஸோ ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு நம்முடைய ஆத்தும அமைதியும் நம்முடைய சரீர அமைதியும் ஒரு அமைதியான சூழ்நிலையும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பழைய பேட்டர்னில் வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜெப நேரம், ஜெப அறை, ஜெப இடம்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என்ன நடக்கும், அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் நல்ல ஊழியத்தில் தேவனோடு கூட அதிகமாக பயணம் செய்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சத்தமுமே இருக்காது. அவங்க இந்த ரூமில் இருக்கிறாங்களா இல்லையான்றதே என்ன ஆகும், சந்தேகமாயிடும். அவரெல்லாம் இருக்கிறாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லையான்ற கேள்வியெல்லாம் வரும். பிகாஸ் தே வர் சைலண்ட்லி மெடிடேட்டிங் அண்ட் ட்ராவலிங் வித் காட். அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் அமைதியாக இருந்து தேவனோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ த தேர்ட் திங் இட்ஸ் ஸ்டில்னஸ். நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்களா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நல்ல வர்ஷிப்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டில்னஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள், அது ஒரு பெரிய மகிமையை மாறும். நிறைய டைம் நம்ம வர்ஷிப் பண்ணோன்னா அவசர அவசரமாக என்ன பண்ணுவோம், அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி இருக்கிறதுலே சவாலான பகுதி என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு, காணிக்க. அப்படி அப்போ தான் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் கொஞ்சமாவது ஏணியில் ஏறி மேலே போயின்னு இருக்கவனை கடகடன்னு கூப்பிட்டு வந்து ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு, எப்படி நான் ஒரு சர்ச்சுக்கு அட்டன் பண்ணேன் பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட்டே 45 நிமிஷம். அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, அதான் நம்மளுடைய டீ டைம்னு பிளான் பண்ணிட்டேன். 45 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா எந்த ஆவிக்குரிய மண்டலம் அசையும் நினைக்கிறீங்க? ஆனால் நம்ம அந்த ஸ்டில்னஸ்குள்ளே என்ன பண்ண மாட்டோம்,
நல்லா கூப்பிட்டு போவோம் ஆராதனைக்குள்ளே, எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே நம்ம ஒரு ஒரு பெரிய அசைவை உருவாக்கிட்டு அங்கேருந்து நேராக என்ன பண்ணுறது, அந்த இடத்துக்கே கொண்டு போய் அவங்கள நிலை நிறுத்தாமல் நாம் அடுத்த நிலைகளுக்கு என்ன பண்ணிடுறோம், சில வேளையில் கொண்டு வந்து விடுகிறோம். ஸோ ஸ்டில்னஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. இந்த நீங்கள் அமைதியாக இருப்பது ரொம்ப அவசியம். அதனால தான் தியான ஜெபம் என்பது ஒரு உயரிய ஜெபமாக கருதப்படுகிறது. அதை பற்றிலாம் கொஞ்சம் அடிக்கடி நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. தேவனோடு கூட சத்தமாய் ஜெபிப்பது உண்டு, ஆராதித்து ஜெபிப்பது உண்டு, அர்ப்பணித்து ஜெபிப்பது உண்டு, அமைதியாக தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதும் உண்டு. அமைதியாக தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதும் உண்டு. இன்றைக்கி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்குது. எப்படியாவது சொல்லி அதை நம்ம இன்றைக்கி இந்த தரிசனத்தை, ஆவிக்குரிய தரிசனத்தை பார்ப்பதை நிறைவேற்ற விரும்புகிறேன். அடுத்தது பியூரிஃபையிங் இமேஜினேஷன் அண்ட் மோட்டிவேஷன். நம்முடைய உள்ளான நோக்கத்தையும் நம்முடைய கனவு மண்டலத்தையும் நாம் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்வது. கார்டிங் யுவர் மைண்ட் அண்ட் பியூரிஃபையிங் இட்ஸ் இமேஜினேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ். இந்த உலக தாக்கத்திலிருந்து உங்களுடைய கனவு மண்டலத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை அநேக காரியங்களினாலே நம்மளை சிக்க வைக்க முயற்சி செய்கிறது. பாருங்கள், கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள் விளம்பரத்துக்கு, அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அதை நம்ம மனதில் போய் என்ன பண்ணணும், பதியணும். ஓகே, சின்ன வயசில் ஒரு ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்போம் பாருங்கள், ஸ்வீட்டுனாவே என்ன ஸ்வீட்டு பாருங்களேன், அர்ச்சனா ஸ்வீட்டு. நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ வயசாகிடுச்சு, அந்த அர்ச்சனா ஸ்வீட் இருக்குதா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் நம்ம மைண்டிலலாம் என்ன பண்ணிட்டாங்க, சொட்டு நீளம் டோய் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? இதெல்லாம் இப்போ அவங்க அன்னைக்கு செலவு பண்ண கோடிக்கணக்கான விஷயம் நம்முடைய கற்பனை மண்டலத்தில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்குது பாருங்கள். They want to influence our imagination world. பாருங்கள், இப்படி உலகம் பல காரியங்களை நம்முடைய கனவு மண்டலத்திலே நிலைநிறுத்த விரும்புகிறது. அதிலிருந்து நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எதெல்லாம் நிலை நிறுத்துக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். நம்மளுடைய கட்டுக்கடங்காத ஆசைகள், லஸ்ட் இஸ் a dangerous thing. அளவுக்கு மீறியதான ஆசை, அது எதன் மேலே வேணாலும் இருக்கலாம். சில வேளையில் பொருட்கள் மேலே இருக்கலாம், சில வேளையில் மனிதர்கள் மேலே இருக்கலாம், சில வேளையில் நம்ம ஏதாவது விருப்பப்படுகிற சில நல்ல துணிமணிகள் மேலே இருக்கலாம். லஸ்ட் இஸ் a very deadly imagination. அதனால தான் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் மாறிட்டீங்கன்னா இந்த இமேஜினேஷன்ஸ்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இட்ஸ் a dangerous thing. ஏன்னா இந்த இமேஜினேஷனில் தான் இந்த மன தரிசனம் வெளியரங்கமாகிறது. இந்த இமேஜினேஷன், the visions are being painted by God. உங்களுடைய மனதிலே தேவன் இந்த தரிசனத்தை எல்லாம் வரைகிறவராய் இருக்கிறார், பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறார், ரிஃப்ளெக்ட் பண்ணுறவராய் இருக்கிறார். ஆனால் அது நமக்கு தேவையில்லாதவைகளோடு கூட ரொம்ப அதிகமான ஈர்ப்புக்குள்ளாய் போகும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு நன்மையானவைகளாய் மாறுவது கிடையாது. பாருங்கள், ஒரு அழுக்கு டம்ளரில் கூட தண்ணியை ஊற்றுனா அது என்ன ஆகிடும், மறுபடி அழுக்காயிடும். அந்த மாதிரி ஈவில் இமேஜினேஷன், டர்ட்டி இமேஜினேஷன்ஸில் நீங்கள் நல்ல தரிசனங்கள் கூட என்ன பண்ணப்படும், அது பழுதடைந்தவைகளாய் மாறிவிடும். ஸோ அதனால தான் இந்த நெகட்டிவ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஃபியர் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் இமேஜினேஷன். பயம் என்பதும் ஒரு பெரிய கற்பனை பிரச்சனை தான். அதனால தான் ஒரு ஆய்வு சொல்கிறாங்க, 10/9 நம்முடைய கனவு மண்டலத்திலையும் நம்முடைய நினைவு மண்டலத்திலையும் தான் பிரச்சனையாக இருக்குது, அது செயல் மண்டலத்தில் பிரச்சனையாகவே இல்லைன்றாங்க. 9 out of 10 இஸ் an imaginary problemன்றாங்க. 9 out of 10 இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அது 10/9 தடவை அது வெறும் கனவு மண்டலத்தில் உருவாக பிரச்சனை. ஏன்னா we have been highly trained as to become a fearful human beings. நாம் பயம் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்ன பண்ணப்பட்டிருக்குது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் இன்றைக்கி நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயத்தை தூண்டக்கூடியதாகவே நிறைய இருக்கும். அதனால தான் நம்முடைய இமேஜினேஷனும் என்ன இருக்குது, பயமாகவே இருக்குது. கரெக்டாக, இமேஜினேஷனும் பயமாகவே இருக்குது. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை வெட்டி அதை பத்திரப்படுத்த சொல்லி இப்போ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இது சொல்கிறாங்க. இது என்ன ஆகுன்னா, நீங்கள் அதை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய நோய் வருகிறது. அப்பொழுது அந்த நோயை சரி பண்ண முடியலைன்னா இதிலேருந்து அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து அதை உங்களுக்குள்ளே அனுப்பி அதை என்ன பண்ணுவோம், அந்த ஆர்கனெல்லாம் சரி பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேர் இருக்குது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இது நீங்கள் கேட்கும் பொழுது இப்பயே பயம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகிடுது. இதுதான் அந்த தொழில்நுட்பத்துக்கு அடித்தளமே. என்னென்னா, அவன் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறான், அதை நம்ம எப்போ வாங்குறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பயத்தை நமக்குள்ளே என்ன பண்ணிட்டான், உள்ள சின்ன வயசுல என்ன பண்ணுறாங்க, அதை உள்ளே ஏற்றுறாங்க. நான் சொல்கிறது ஒன்று, இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபியர் இஸ் a problematic imagination force. ஸோ அநேக காரியங்களை பயத்தை நம்ம ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பியூரிஃபையிங் இமேஜினேஷன். நீங்கள் தரிசன உலகத்தை பார்க்கணுன்னா அதிகமாக கர்த்தர்ட்ட என்ன ஜெபம் பண்ணா, கர்த்தாவே என்னுடைய சிந்தனை மண்டலம், என்னுடைய கனவு மண்டலத்தை சுத்தப்படுத்தி கொடுங்கள். சிந்தனை மண்டலத்தை என்ன பண்ணுங்க, சுத்தப்படுத்தி கொடுங்க. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ட்ரெயின் யுவர் விசுவலைசேஷன். உங்களுடைய மனப்பார்வையை பயிற்சிவியுங்கள். ட்ரெயின் யுவர் விசுவலைசேஷன். ஓகே, இப்போ இதெல்லாம் உலக கோட்பாடுகளை போல இருந்தாலும் இதெல்லாம் தேவனுடைய கோட்பாடுகள். ஏன்னா தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன பண்ணு பாரு. ஹீ இஸ் ட்ரைனிங் இஸ் விஷுவலைசேஷன். நீ எதை பார்க்கணும், உனக்கு கற்பம், உன்னுடைய மனைவி கற்பம் தரிக்கல, பிள்ளை இல்லைன்றதை நீ பார்க்காத, நீ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால் எண்ணக்கூடுமானால் அந்ததோட நான் உனக்கு பெஸ்ட்டாக செய்வேன்னு ஒரு விசுவலைசேஷனை கர்த்தர் கொடுக்குறார். நாம் எதை பார்க்கிறோம், நாம் எதை பார்க்கிறோம். எப்பயுமே நீங்கள் குறைவையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரிசனம் ஃபுல்லாக பிரச்சனையாகவே தான் வரும். எப்படி பிரதர், அங்கே போனால் அது பத்தாது பிரதர், இங்கே போனால் இது பத்தாது பிரதர், எனக்கு கர்த்தர் காமிச்சிட்டாரு பிரதர். ஏன்னா நீங்கள் எப்பயுமே நிறைவு இல்லை, குறைவையே என்ன பண்ணியிருக்கீங்க, பார்க்க அழைக்கப்படுங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இங்கே ஒரு ரத்தம் சிந்துறதுல பார்த்தேன், இப்படியே போவாங்க. நம்மளுக்கு என்னடா இவங்க தீர்க்கதரிசியாக இல்லையான்னா, இவங்க என்ன ட்ரெயின்ட் ஆகிட்டாங்கன்னா ஒன்லி இந்த நெகட்டிவே பார்க்க ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க. அதனால இவங்களுக்கு பாசிட்டிவ் சைடே கண்ணு என்ன பண்ணாது, போகாது. ஒரு நபர் ஒருத்தரை ஒரு மீட்டிங்கில் சந்திச்சுட்டு சொன்னேன், பிரதர் இந்த சைடு தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் போங்க. அவர் சொன்னார், பிரதர் இந்த ரெஸ்ட் ரூமில் தண்ணியே வராதுன்னார். ஏன்னா அவர் போன வாட்டி மீட்டிங் வந்தப்போ டேங்க்கில் தண்ணி இல்லாமல் என்ன ஆகிடுக்குது, டேப்பு வரல. நான் சொன்னேன், இப்போ தான் இந்த சைடு போயிட்டு வந்தேன், டேப்பில் தண்ணி வருது. அப்படியா சொல்கிறீங்க? பாருங்கள், ஒரு மனிதன் எதை பார்க்குறானோ அதை தான் என்ன பண்ணுறான். அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த மீட்டிங் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்போ தண்ணி வரல. எப்படி? நான் சொன்னேன், இப்போ டேங்கில் தண்ணி இருக்குது, வருது, போங்க. சிலவே இல்லை மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரண விஷயம்னு. வென் யூ ஆர் ட்ரெயின்ட். ஒரு சிலர் பாருங்கள், இந்த எப்பயுமே இந்த பிசாசை பார்க்குறதுலேயே தான் ட்ரெயின்டாக இருப்பாங்க. எப்படி? ஆமாம், தலைவாணி பக்கத்தில் ஒன்று நிற்கிதுன்னுவான், பக்கெட்டுக்குள்ளே ஒன்று உட்காந்துருக்குதுன்னுவான், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அது இருக்கலாம், நான் அதை விளையாட்டாக சொல்லலை, அது இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் தேவதூதர்கள் நிற்கிறான்றது என்ன பண்ணலாம், அப்பப்போ கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா விஷுவலைசேஷன், நாம் என்ன பார்க்கிறோம். ட்ரெயின் யுவர் விஷுவலைசேஷன். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய மன பார்வையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நல்ல தரிசனங்களை பார்ப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ப்ராக்டிக்கலி டு see in the spirit realm. நம் ஆவிக்குரிய உலகத்திலே எப்படி நம்மளை பார்வையாளர்களாய் மாற்றுவது என்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் இவ்வளோ காரியங்களெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம அநேக வேலைகளில் இதுக்கு ஆயத்தமே கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி செய்யாமல்
நாம் நேரடியாக தரிசனத்தை பார்க்குறான்னா அதற்கு நம்ம ஆயத்தமே கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலான்னு இருக்கிறேன். என்னன்னா, ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம் இதுதான் பாருங்கள், அன்பிலீஃப். அநேக பேர் தரிசனை பார்க்காத காரணம் என்னென்னா அவநம்பிக்கை, அன்பிலீஃப். நம்புறது கிடையாது. கர்த்தர் நிறைய வாட்டி தரிசனத்தை காமிச்சாலும் அதை நம்புறதுக்கு இவங்க என்ன கிடையாது, ஆயத்தம் கிடையாது. ஆனால் பைபிளை சொல்லுவாங்க, நாங்கள் பைபிளை அப்படியே நம்புகிறோம். பைபிளில் ஃபுல்லாக தரிசனம் தான் இருக்குது. எவ்வளோ தரிசனம் இருக்குதுன்னு நம்மளாலே என்ன பண்ண முடியாது, பெருசாக கணக்கு போட முடியாது. நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாகவே தரிசனம்தான். ஆனால் வெளிப்படுத்தல் எடுத்துகிட்டு சொல்லுவோம், அங்கே காலதூதன் வந்துட்டான், இங்கே இது கலசம் இதாகிடுச்சு, அங்கே குதிரை ஓடிடுச்சு, எப்படி. ஆனால் இவர் தரிசனத்தை என்ன பண்ண மாட்டார், அதை பார்ப்பேன், அது இருக்குது, அது நடக்கக்கூடியது, பைபிளில் இப்படியெல்லாம் இருந்திருக்குது என்பதை விசுவாசிப்பது கிடையாது. சொல்கிறேன் பாருங்க, அன்பிலீஃப் இஸ் எ மேஜர் கிரிப்ளிங் ஃபோர்ஸ் நாட் டு see the விஷன். அப்போ நம்ம அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட தரிசனத்தில் பேசுவார், என்னோடு கூட கர்த்தர் மனக்கண்களை திறந்து பேசுவார், என்னுடைய மனதின் கண்களிலே அதை காட்சியாக மாற்றி கொடுப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இதில் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறீர்கள். அதுக்கு தான் நம்ம நிறைய பைபிள் படிக்கணும், அதுக்கு தான் நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய பலவீனமான விசுவாசங்களை எல்லாம் பலப்படுத்தும்படியாக வேதாகமம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார் பாருங்கள், என் பிதா என்ன செய்கிறாரோ, எதை செய்கிறார் என்பதை காண்கிறேனோ அதையே தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அப்போ அவர் பார்க்குறாரு, அதை செய்கிறாரு. இயேசுவே சொல்கிறாரு, என் பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் பார்க்கிறேன், அதே தான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அப்போ அவரும் தரிசன மண்டலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு, செயல்பட்டிருக்கிறார். நம்மளையும் தரிசன மண்டலத்தில் செயல்படுத்துவதற்கு நம்மளை தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதில் நம்மளை இணைத்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை சீக்கிரமாக சுலபமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம செபிக்க போகிறோம். தேவன் தாமே இன்றைக்கி நம்ம விருப்பமாய் தேவனிடத்தில் கேட்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த தரிசனங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நாங்கள் விரும்புகிறோம். முதலாவது விருப்பம் தேவை, முதலாவது விரும்பணும். இரண்டாவது, நம்முடைய கண்களை தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும், கான்செக்ரேட் பண்ணணும். ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே நம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே உடன்படிக்கை செய்து எங்களுடைய மனங்களை எல்லாம் நாங்கள் எங்கே கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கணுமோ நாங்கள் அங்கெல்லாம் அர்ப்பணிக்க விரும்புகிறோம் அப்பா. கர்த்தாவே, ரொம்ப இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நான் கடகடன்னு இந்த ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தாவே, எத்தனையோ முறை நாங்கள் தரிசனத்தை பார்த்தோம், ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் இந்த உலகத்தோடு கூட இணைக்கப்பட்டுட்டேன், இந்த உலக பிரச்சனையோடு அதிகமாக இணைக்கப்பட்டுட்டேன், மனக்கவலைகள் என்னை அதிகமாக ஆட்கொண்டு விட்டது, உலக கவலைகள் ஆட்கொண்டு விட்டது. கர்த்தாவே, அந்த தரிசன மண்டலங்கள் மறுபடியும் வேலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா. ரபா ஹபா லபு ஷபா ரிமா கபா லபு சமா திரி கபா லபு ஷபா. அத்தாவே, ஆவிக்குரிய உலகத்தை எட்டி பார்ப்பதுதான் தரிசனம். having a glimpse into the spiritual realm, having a glimpse into the spiritual realm. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுக்கும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்கள் ஊழியத்துக்கும் எங்களுடைய தனிப்பட்ட நிலைகளுக்கும் அந்த ஆவிக்குரிய நிலைகளை பார்க்கக்கூடிய கர்த்தாவே உதவிகள் கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, உதவிகள் கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். ஏனோ தானோ என்று நாங்கள் பாடத்தை மட்டும் படிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, அதை கேட்பதே அதை செயல்படுத்துவதற்கு அப்பா, அதை கேட்பதே அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை சரியாய் தெரிந்து கொள்வதற்கு, கர்த்தாவே, உம்முடைய பாதைகளை சரியாய் புரிந்து கொள்வதற்கு, எதிரிகளினுடைய கர்த்தாவே திட்டங்களை நாங்கள் முறியடிப்பதற்காகவே எங்களுக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாப்பா. இன்னைக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தில் நாங்கள் யாரெல்லாம் இன்னும் கரெக்டாக சீட்டாக முடியலையோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய உதவிகளை செய்வீராக. இன்னும் நாங்கள் ஒரு பர்ஃபெக்டாக உம்முடைய சித்தத்தில் வந்து சீர் பொருந்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் நிறைய வேலைகளை செய்யலாம், ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்களுக்கென்று என்ன திட்டத்தை நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அதற்குள்ளாய் எங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம் அப்பா. அதற்குள்ளாய் எங்களை சீர்படுத்த விரும்புகிறோம், அதற்குள்ளாய் எங்களை ஒத்துழைக்க விரும்புகிறோம். ஓ ரகாலா ஷிதேரேபோ
ஓ ரபா சில வேளை எங்களுக்கு இதுதான் திட்டம் தெரியுதப்பா, ஆனா அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் தெரியவில்லை, அதனுடைய பிளான்ஸ் எங்களுக்கு கிடைக்கலப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே அந்த பிளான்ஸ் எல்லாம் எங்களுக்கு தரிசனத்துல கர்த்தர் காண்பிப்பீராக. எங்க சபையை குறித்து காண்பிப்பீராக, எங்க ஊழியத்தை குறித்து காண்பிப்பீராக, எங்க குடும்பத்தை குறித்து காண்பிப்பீராக, எங்க பிள்ளைகளை குறித்து காண்பிப்பீராக, நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய பிராந்தியத்தை குறித்து காண்பிப்பீராக, நாம் ஊழியம் செய்யக்கூடிய மக்களை குறித்து காண்பிப்பீராக. அதாவது அந்த விஷன் ரேம் ஆபரேட் ஆகும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களுடைய பார்வை மண்டலம் இயங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நின்னும் போனதெல்லாம் கர்த்தர் நீர் தொடங்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எதெல்லாம் சவாலா இருந்துச்சோ அந்த சவால்கள் எல்லாம் மாற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே சத்துருனுடைய திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தரிசனத்திலே காண்பித்து அதை முறியடிக்கும்படியாய் உதவி செய்ய போகிறீரே, அதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். சத்துருனுடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பித்து அதை நிப்பாட்டும்படியாக, அதை சீர்குலைக்கும்படியாக, அதை அதம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that we will have a clear understanding about the enemy's encampment of Father Lord. சத்துரு எங்கு இருக்கிறார், எங்கே நின்று கொண்டிருக்கிறார், எங்கே அவன் எல்லாவற்றையும் முயற்சி செய்கிறார், எந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்க விரும்புகிறார் என்ற இடத்தெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்திலே காண்பித்து கர்த்தாவே அதை சரி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஃபாதர். தாவி நீ செய்த எல்லா தயவு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த தரிசனம், இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய மனக்கண்கள், மாம்ச கண்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தின் கண்கள்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் படித்திருக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் இயங்குவதாக. கர்த்தாவே இந்த கம்யூனிகேஷன் சேனலில் நீர் அதிகமாய் பைபிளில் பயன்படுத்தி இருக்கிறீர். எங்களுடைய லைஃப்பில் கூட கர்த்தாவே இந்த மொழியின் மூலமாய் அதிகம் பேசுவீராக, அதிகம் இடைப்படுவீராக, அதிக வாசல்களையும் வழிகளையும் எங்களுக்கு காண்பிப்பீராக. கர்த்தாவே ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விடாதபடி கர்த்தாவே ரொம்ப ஞானமாய் கவனமாய் பிரயோஜனமாய் வாழ்ந்து எங்களுக்கும் கர்த்தாவே வருகிற சந்ததிகளுக்கும் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you.